Hello students, welcome to my channel. 10th CBSE போர்டு எக்ஸாமில் எப்படி கிராமர் பார்ட்டில் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பயமாக இருக்கா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி எரரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கரெக்ஷன் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கிராமர் பார்ட்டு. நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இல்லை ஆர் டாக்டர் எது வரும்? நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கின உடனே கொஷினை ஃபுல்லாக படிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வேர்டை பார்த்ததும் ப்ளூரல், அப்போது உடனே நம்ம ப்ளூரல் வேர்ப் போடணும் அப்படின்னு ஆரை போட்டுடுவீங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அ டாக்டர், கரெக்டாக? ஆனால் அதை தான் பல பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கொஷினை முதல்ல நல்லா படிக்கணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இல்லை ஆர் அ டாக்டர். அப்போது இந்த சப்ஜெக்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒன். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஒருத்தவங்க, அப்போ சிங்குலர். சிங்குலருக்கு என்ன வேர்ப் போடணும்? சிங்குலர் வேர்ப் இஸ். அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ டாக்டர் அப்படின்றது தான் ஆன்சர். இப்போ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எரர் கொஷின் பேப்பரில் எப்படி எரர் வந்து வரும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸ் எதுலேருந்து வரும்னா டென்சஸில் வரும், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், டிட்டர்மினஸ். இந்த 5 ஏரியாஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எரரை கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்ஷனை போட்டு ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். குயிக்காக எக்ஸாமில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். SVAPT ரூல், இந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணணும். என்னது எஸ்னா என்ன? சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இப்போ ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அ டாக்டர். அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டென்ஸில் வந்து நிறைய எரர் கொடுப்பாங்க, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது ஆர்டிக்கலில் வர கரெக்ஷன். அடுத்தது ப்ரிப்போசிஷன் ஆர் ப்ரொனவுன். டீனா டிட்டர்மினர். டிட்டர்மினஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டிட்டர்மினஸ் உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள். அப்போ டிட்டர்மினஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் திங்ஸ், மிஸ்ஸிங் கிராமர் பார்ட்டு, மிஸ்ஸிங் ஆர்டிகல்ஸ். அடுத்தது ஏ அண்ட் த ஆர்டிகல்ஸ். இதில் எரர் எதுன்னு பாருங்கள். ஐ சா எலஃபண்ட். இதில் எரர் ஆன் அவங்க மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும்? ஆனை போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அடுத்தது ப்ரிப்போசிஷனில் எப்படி எரர் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஷி இஸ் குட் இன் இங்கிலீஷ். இதில் எந்த ப்ரிப்போசிஷன் போடணும் அப்படின்னா அட். ஷி இஸ் குட் அட் இங்கிலீஷ், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஷி இஸ் குட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்துட்டு இதில் எரரே இல்லையே, அப்போ இன்னு தான் வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டுறக்கூடாது. இன்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டை நீங்கள் ஜாயின் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரொனவுன் அக்ரிமெண்ட். எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் பிரிங் தயர் புக். இதில் ப்ரொனவுன் எது? தயர். ஸோ இந்த தயரை எவ்ரி அப்படின்னு ஒன்று நீங்கள் ப்ளூரல்னு நினச்சிப்பீங்க. ஆனால் எவ்ரி ஸ்டூடெண்ட்ன்றது சிங்குலர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் பிரிங் ஹிஸ் ஆர் ஹர் புக், அதுதான் கரெக்டான ப்ரொனவுன். அடுத்தது டிட்டர்மினஸ். டிட்டர்மினஸில் என்ன மிஸ்டேக் நீங்கள் காமனாக போடுறது அப்படின்னா, there are much students. மச் வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுன்றது கவுண்டபிள் நவுன்ஸ். அப்போது மெனி, there are many students in the class, இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு டென்ஸ். ஷீ பக்கத்தில் திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கோன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் ஹீ, ஷீ, இட், இந்த 3க்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்ப் ப்ளஸ் எஸ், V1 ப்ளஸ் எஸ், இதை தான் போடணும். ஆனால் நம்ம கோவே கரெக்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போது ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் வேர்ப், இதுதான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். த பாய்ஸ், பாய்ஸுன்றது ப்ளூரல், அப்போது அதுக்கு சிங்குலர் வேர்ப் போட்டுட்டு இருக்காங்க. உடனே நாம் என்ன பண்ணினோம்? ப்ளூரல் வேர்ப்
ஆர் போட்டுக்கணும். போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த மாதிரி எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல யாரெல்லாம் பயப்படுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய மார்க் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணணும்.